அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார் ரிப்ளைலாம் பார்க்கல. ஏன்னா இன்றைக்கோட மார்க்கெட்டை பார் ரிப்ளை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 என்ட்ரிஸ் கிடைக்கும். பேஸ் பிரேக் அவுட் என்ட்ரி, 1 மினிட்டோட புல் பேக் என்ட்ரி நிறையா கிடைக்கும். ஸோ அப்படிலாம் நம்ம பார்க்காம பக்காவான செட்டப்பில் கிடச்ச 2 என்ட்ரி மட்டும் தான் பார்க்க போகிறோம். பட் இந்த என்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஆல் டைம் ஹையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஃபால் நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபாலுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான மார்க்கெட்டில் ஓப்பனிலிருந்து ஃபால் ஆனது ஏன் எக்ஸாக்டாக இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து ஒரு 450 பாயிண்ட் அப் ரேலி கொடுத்துருந்தான். தென் ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம் லோவிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 700 பாயிண்ட் அப்சைட் ரேலி, ஓகேங்களா, 700 வந்து ஒரு அப் ரேலி கொடுத்துருக்கான். தென் அகைன் இந்த பிளேஸ்லேருந்து ஒரு அகைன் 450 பாயிண்ட்டு. ஸோ இந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எதனால் மார்க்கெட்டில் நடந்தது, இது நம்ம எஸ்எம்சிலையும் தமிழ் ஸ்டாக்கில் பார்க்கக்கூடிய செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரீ சார்ட் அனாலிசிஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ப்ரீ சார்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து லாஸ்ட்டாக நம்ம யூடியூப் வீடியோவில் கொடுத்துருந்ததுங்க. ஸோ என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் இந்த பிரேக் ஆஃப் இது ஓபியை மேக் பண்ணுவீங்க, பட் இது ஓபியை மேக் பண்ணாமல் இந்த லோவில் இருக்கக்கூடிய ஓபியை மேக் பண்ணுங்கள். பிகாஸ் ஆஃப் இந்த பிளேஸ் ஒரு ஸ்விங் லோ லிக்விட் ஆக்ட் ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம், கரெக்டுங்களா. ஸோ அதே போல் தான் இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு கீழே போயிட்டு எக்ஸாக்டாக ஓபி டேப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த 450 பாயிண்ட்டு. இது வந்து நமக்கு எஸ்எம்சியோட பக்காவான செட்டப்பு. இந்த செட்டப் நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லிக்விடிட்டி கான்செப்ட் வரக்கூடிய ஸ்விங் லோ லிக்விடிட்டி கான்செப்ட் தான், ஓகேங்களா. இந்த ஸ்விங் லோ லிக்விடிட்டி செட்டப் வந்தாலும் செட்டப் நவர் ஃபெயில்டு தான். கண்டிப்பாக ஒரு ப்ராபபிலிட்டி என்ட்ரி உங்களுக்கு கொடுக்க தான் செய்யும், சக்ஸஸ் அதை கொடுத்துடலாம், ஓகேங்களா. ஓகே, ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம், மார்க்கெட் இன்றைக்கி எதனால் இந்த எக்ஸ்ட்ரீம் லோவிலேருந்து ஒரு மிகப்பெரிய ரேலி அப் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ்க்கு வியூ கொடுப்போம். ஸோ அதில் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 21,451 டு 21,338 லெவல்ஸ் கொடுத்துருப்போம். அப்போ இந்த லெவல்ஸ் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். அப்போ இந்த லெவல்ஸுக்கு கீழே மந்த்லி ஜோன் இது வந்து, ஓகேங்களா. ஸோ மந்த்லி ஜோன் கொடுக்கும்போது ஒரு 1 ஹவர் கேண்டில் ஆர் டே சார்ட்டோட கேண்டில் அதுக்கு மேலேயோ கீழே பாடி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் ட்ரேடு, அன்டில் அதோட கண்ட்ரோல் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். அப்போ இன்றைக்கியோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 21,452 338 ரேஞ்சு. ஸோ அங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 ஹவர் ஜோன் போட்டிங்கன்னா ஒரு விக்கை போட்டு தூக்கியிருப்பான். இது எப்படிங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாங்க செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ செல்லர்ஸ் திங்க் பண்ணும் அங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போகணுன்னு. அதே போல் தான் இதுவுமே நம்ம கொடுத்துருந்தோம். மேலே இங்கே வந்தால் பயங்கரமான ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம வெயிட் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப நியரஸ்ட் பாயிண்ட்டுங்க, ஏன்னா 23,369 செல்லிங் ஜோனு. பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜோன்லேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 338ங்க. ஜஸ்ட் ஒரு 30 பாயிண்டில் நமக்கு என்ன ஆச்சுன்னா நம்மளோட ஒரு செல் என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம தான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதை நம்ம என்ன அனலைஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டிக்குமே நம்ம லெவல்ஸ் கொடுத்து தான் வச்சுருந்தோம், கொடுக்காம கிடையாது. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லுக்கு 50,493 586, பைக்கு 46,706 803. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியுமே செல் ஜோனுக்கு மேலே தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இன்றைக்கி ஓப்பனே பார்த்தீங்கன்னா அந்த ஜோனு தான். அங்கேருந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சுங்க நம்மளுடைய பக்காவான வீக்லி ஜோன் தான். அங்கேருந்து மார்க்கெட் அகைன் அப் ரேலி கொடுத்துச்சு. அப்போது செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வாரம் இந்த லெவல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகணுங்கிறத முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த லெவல்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சுங்க. அப்போ முடிஞ்சு போச்சு, இந்த வாரத்துக்கான ட்ரேடே கிட்டத்தட்ட செல்லர்ஸ் முடிச்சிட்டாங்க. பட் இன்னும் ப்ரீமியம் அதிகமாக இருக்கே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு நம்மளுடைய ஹெச்எல்சி அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்ட்ராடே ட்ரேடருக்கு சொல்கிறேன். அப்போ நம்மளுக்கு இனிமேல் சப்ளை டிமாண்ட் வச்சு ட்ரேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அஸ் பர் டே சார்ட்டோட ஜோன் வச்சு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் டிமாண்ட் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த 20,769 டு 20,950ங்கிற இந்த ஒரு 200 பாயிண்ட் ரேஞ்சஸ் தான் அது ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன் மார்க்கெட்டில். ஏன்னா இந்த பிரேக் ஆஃப் நடக்குமே நம்ம சொல்லியிருந்தோம், இது கீழே எங்கேயுமே மார்க்கெட்டில் ஓபி ஜோன் கிடையாது, ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்கே வந்தால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரேலி இருக்க சான்சஸ் இருக்குது. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டே சார்ட்டோட டெசிஷன் ஏரியா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டெசிஷன் ஏரியாக்குள்ளே தான் மார்க்கெட் அகெயின் டே சார்ட்டில் அபோவ் த க்ளோஸ் அப்படிங்கிறத வச்சுருக்கு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
5 மினிட்ஸோட சார்ட் பார்க்கும்போது இந்த ஒரு ஓபி டேப்டு ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. ஸ்டில் அது வந்து பிரேக் அவுட் ஆகலை 5 மினிட்ஸோட ஓபி. அப்போ 5 மினிட்ஸோட ட்ரெண்டு பேரிஸ் ஆக மாதிரி இருக்குது. இந்த ஓபி டேப் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கான். மேபி நாளையோட ஓப்பனை பொறுத்து ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகுமா இல்லை ஒரு சைட்வேஸில் போகுமாங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மேபி மார்க்கெட் நாளைக்கு மேலே போச்சுன்னா நாளைக்கு இம்பாக்ட் ஜோன் சில்வர் மெம்பரில் நம்ம கொடுப்போம். ஸோ எதுக்கு மேலே இருந்தால் பை எதுக்கு கீழே இருந்தால் செல்லுங்கிறது கண்டிப்பாக கொடுப்போம். அதை வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம இன்றைக்கி மட்டும் கொடுக்கல, டெய்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கொடுத்துருந்தோங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சொன்னது 23,175 மேலே இருந்தால் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, 23,150 கீழே இருந்தால் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. அப்போது 23,175 150 தான் நம்மளோட இம்பாக்டான ஜோன் இன்றைக்கி. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 2 லெவல்ஸ் மட்டும் மேக் பண்ணலாம். 23,175 ஓகே, தென் 23,150ங்க. இந்த 2 ஜோனு தான். இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எங்கே இம்பாக்ட் ஜோன் இருக்குது சொல்லிட்டு நம்ம மார்னிங் லெவல்ஸே பார்த்துடலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இம்பாக்ட் ஜோன் 22,800. ஸோ இது பிரேக்கெட் பண்ணிச்சுன்னா 400 to 325 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கோம். இது பிரேக்கெட் பண்ணதுக்கப்புறம் 22,100. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நம்ம இம்பாக்ட் ஜோனே கொடுக்கல, 21,800 தான் ஒரு டிமாண்ட் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. ஆனால் இவ்வளோ பெரிய ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு நானும் கனவுலும் எதிர்பார்க்கல ஓகேங்களா. அதனால் இது ஒரு பெரிய கிராஷ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. பட் கிராஷ் நடந்தாலும் மார்க்கெட் வந்து டே சார்ட் டிசிஷன் வைக்கல, க்ளோஸ் வைக்கலை ஓகே. அது ஒன்று தான் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம். மார்க்கெட்டுக்கு அகெயின் ஒரு பையிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் சொல்ல முடியாது. டெசிஷன் ஏரியா தான், நாட் டிமாண்ட் ஏரியா ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டிலுமே பெரிய லெவலில் டிமாண்ட் ஒன்றும் எங்கேயுமே கிடையாது, ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி தான். ஸோ அதுக்கு டிமாண்ட் போனாலுமே கீழே போகணும் 42,000. அப்போ இங்கேருந்து உடனே கீழே போகணும் சொல்ல முடியாது, அதுக்கான டைம் கண்டிப்பாக மார்க்கெட் எடுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பியூசியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பப்ளிக் செக்டார்னு சொல்லிட்டு. ஸோ அதை மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் நடக்கும்போதெல்லாம் கண்டிப்பாக மார்க்கெட் அப் போகும்போது ஒரு பெரிய ரேலி போகும். இன்றைக்கி அப்போ நீங்கள் எதாவது ட்ரேட் பண்ணிங்களா, அந்த 2 ட்ரேட் காட்டுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு ரீசனபுளான ப்ரைஸில் தான் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன் யானை விளத்தை கூட வாங்கலாம், இன்றைக்கி டைனோசர் விலை விற்றுக்கிட்டு இருக்கு, அதனால் வாங்க முடியாது. ஜஸ்ட் வாட்ச் பண்ணாலும் நீங்கள் போதுமானதான். இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்தியா விக்ஸ் எப்போ குறையுதோ அப்போ தான் என்னாகும், கால்ஸ் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரோ ரேஞ்சுக்கு வருவாங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்மளாலலாம் வாங்க முடியும். இப்போ இதெல்லாம் விற்றுச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்ம வேடிக்கை பார்க்கலாம், வாங்க முடியாது. அடிஷனலுக்கு ஃபியூச்சரான சப்போர்ட்டுக்கு பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, இந்த 8 to 10 ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டு போகாது இந்தியா விக்ஸு, அங்கே இருந்தால் இவ்வளோ பெரிய சூட்டப் ஆனது. அதே போல் தான் இந்த 30.55ங்கிற ஜோனுக்கு மேலே இது வரைக்கும் போனதில்லை. ஒன் டைம் பேருக்கு செகண்ட் கொரோனா வந்தப்போ தான் போச்சு, அதுக்கப்புறம் போகலை மார்க்கெட் எங்கேயுமே. அதனால் இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்ஸு தான். அகைன் இதுக்கு கீழே தான் வர வாய்ப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம்ல, இதுக்கு கீழே போகாது மேலே போகணும்னு, மேலே போயாச்சு. இப்போ இதுக்கு கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீமியம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுனாக வாய்ப்பு இருக்குது. வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம், இல்லை ஏதாவது இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணலாம் ஓகேங்களா.